என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நகைச்சுவை என்பது பல காரியங்களை சாதிக்கும். முதல்ல நம்மளை நல்லா வச்சுக்கும். டாக்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, சிரிச்சிங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் குறையும், சுகர் கம்ப்ளைண்ட் வராது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வரணும்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி உட்கார்ந்து சிரிக்கணும். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நகைச்சுவை ஆற்றல் ஒருத்தங்கிட்ட இருந்ததுன்னா முக்கியமான விஷயத்தில் பதில் சொல்ல வேண்டிய காரியத்தில் பதில் சொல்லாமலே சமாளிச்சுடலாம். எவ்வளவு அந்த காலத்தில் திருக்குறளார் ஒரு திருக்குறள் முனுசாமி ஐயா ஒரு அருமையான கதை சொல்லுவாங்க. ஏ கிளாஸ் கதை நினச்சி நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்போ மாதிரி இல்லை, முந்தியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது, கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும். எண்ணெய் ஆட்டி எடுக்கிறதுக்கு மர செக்கு இருந்தது. மரத்தில் செக்கு இருக்கும், மாடு கட்டி இப்படி சுற்றிக்கிட்டு வரும். அதில் எள்ளு நிலக்கடலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் பிழிஞ்சி எடுப்பாங்க. அது அந்த வண்டி அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போவார் ஒருத்தர், உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருப்பார். அது அப்படி சுற்றி சுற்றி வரும், சத்தம் வாயின்னு சத்தம் கேட்கும். இதெல்லாம் முந்தி இருந்தது. சென்னையிலேருந்து ஒருத்தர் போனார். அவர் என்ன பண்ணார், அதை வேடிக்கை பார்க்குறார். இந்த செக்கு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த மாடு வச்சு அந்த ஓட்டக்கூடிய அந்த ஆள் இல்லை, ஆனால் மாடு தானாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் பார்க்குறார், இது எப்படி தானாக சுற்றுது. அந்த இடத்துல ஒரு சாக்கெல்லாம் போட்டிருக்கான், உட்காந்து ஓட்டுறதுக்கு ஆள் உட்கார்றதுக்கு இடமெல்லாம் தோது பண்ணியிருக்கிறான். இவ்வளவு இருக்கு, ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் அது தானாக சுற்றுதுன்னா. அப்புறம் அங்கே ஒருத்தன் வந்தான், அவன்கிட்ட இதை ஓட்டுறவர் எங்கய்யா, இந்த எய்த்த வீடு தான் அவர் வீடு. அங்கே போயிருப்பார், சாப்பிட கூட போயிருப்பார். அப்படியா, அப்போ இது எப்படி தானாக சுற்றுது. அது சுற்றுங்க, இது சம்மந்தமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது இருக்கார், அந்த வீட்டில் இருப்பார், போய் கேளுங்க. ஒரு குடிசை வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஆள் போகிறான், மெட்ராஸ்லேருந்து வந்த ஆள் போகிறான். நீங்கள் தான் அந்த செக்கு ஓட்டுறவரான? ஆமாம். ஓட்டாமல் இங்கே வந்துட்டீங்க? பசிக்குது இல்லையா, சாப்பிட வந்திருக்கேன். இப்போ வேற ஒருத்தனை உட்கார வச்சுட்ட, உனக்கு என்ன வேலை நடக்குதா இல்லையா? மாட்டை நான் ஓட்டுவேன். இப்போ அதான் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அதான் சுற்றுது. ஆனால் என்ன, ஆனால் நீங்கள் யாருன்னு கேட்டான். நான் உங்களை இந்த ஊர்லேயே பார்த்தது இல்லையே, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, நான் 3 MA பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் MA, தமிழ் MA, ஹிஸ்ட்ரி MA, 3 MA மாமா பாஸ் இருக்கேன் அப்படின்னா. அப்படிங்களா, சரி. இப்போ என்ன கேட்குறீங்க நீங்கள், இந்த மாடு தானா சுத்துங்கிறிய, அது இங்கே உட்காந்துருக்கிய ஐயா, அது சுத்துதா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, அது கழுத்தில் மணி கட்டியிருக்குல்ல. ஆமாம், அந்த சத்தம் கேட்குது இல்லை, அந்த சத்தம் கேட்டால் மாடு சுற்றுதுன்னு அர்த்தம். சத்தம் நின்று போச்சுன்னா மாடு நின்றுட்டுன்னு அர்த்தம். நான் ஓடி போய் ஓட்டுவேன். ஏயா உனக்கு அறிவு இருக்கா? யார் 3 MA கேட்குறாரு, உனக்கு அறிவு இருக்கா? ஏங்க, அந்த மாடு சுத்தாமல் அப்படியே நின்றுக்கிட்டே கழுத்தை ஆட்டினா என்ன பண்ணுவேன்? மணி சத்தம் கேட்கும், ஆனால் அது போவாது இல்லைன்னா. அதுக்கு அந்த ஆள் சொன்னான், அது அப்படிலாம் ஆட்டாதுங்கன்னு. ஏன் ஆட்டாதுங்கிறீங்க? அது 3 MA பாஸ் பண்ணல, பார்த்தீங்களா? அதுவும் இதெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தா நின்றுக்கிட்டே ஆட்டும். அது படிக்காததுனால ஒழுங்கா வேலை செய்யும். சார், படிக்கிறது எதுக்கு? படிக்கிறது எதுக்கு? நம்ம செய்கிற வேலையை நல்லா செய்கிறது, சிறப்பாக செய்கிறது, நம்முடைய அறிவை இன்னும் கொஞ்சம் கூர்மையை ஆக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறதுக்காக தானே நாம் படிக்கிறோம்.
அப்படி படிச்சுட்டு எப்படி ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா, நம்ம ஒருத்தன் என்ன பண்றாங்க, ட்ரெயின்ல போறான். ட்ரெயின்ல போகும்போது வேற ஆள் இல்லை, கூட்டமே இல்லை. ட்ரெயின்ல ரெண்டு பேர் தான் இருக்கிறான். ஒருத்தன் இந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துருக்கான், இவன் எய்த்தாப்புல இந்த ஜன்னல்ல ஓரத்தில் உட்காந்துருக்கான். இங்க உட்காந்துருக்கிறவன் ரொம்ப படித்தவன், பேண்ட்டு கோட்டு டை எல்லாம் கட்டியிருக்கிறார், ரொம்ப ஜோரா இருக்கிறார். எதுக்க உட்கார்ந்துருக்கிறவர் கிராமத்துக்காரரு, பட்டி காட்டார். கிராமத்து ஆளு கீழே வேட்டி கட்டியிருக்காரே தவிர மேலே சட்டை கூட போடல. துண்டை எடுத்து முண்டாசு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்த உடனே தெரியுது இவர் பட்டிக்காட்டில் உள்ளவர், இவர் பட்டணத்தான் படிச்சிருக்கிறார். இப்போ படித்தவர் கேட்டார், நம்ம 2 பேரும் தனியாக போயிட்டே இருக்கிறோம், இன்னும் 2 மணி நேரத்துக்கு நம்ம போகணும், சும்மாவே போகிறோமே, ஏதாவது பேசிட்டு போவோமே. பேசுங்க. யார்? கிராமத்துக்காரர் சொல்கிறார், பேசுங்க. சும்மா பேசிட்டு போனால் அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வேற என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அது கூட செய்யலாம். அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. செய்வாங்கய்யா, அப்படியே செய்வோமே. அப்படி சும்மா செஞ்சால் நல்லா இருக்காது. வேற என்ன செய்யலாங்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பேன். நான் படித்தவன், எனக்கே பதில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா பெரிய 10 ரூபா தான். நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலன்னா நீங்கள் 5 ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கு பதில் தெரியலன்னா கிராமத்துக்காரர் 5 ரூபா கொடுத்தா போதும், படித்தவர் 10 ரூபா. சரி, யார் முதல்ல கேட்கறது? பட்டணத்தார் சொன்னார், நீங்களே கேளுங்க, கிராமத்து ஆள் இருக்கேன், அதனால நீங்களே முதல்ல கேளுங்க. நான் கேட்குறேன். ஐயா, 3 கண்ணு. என்னங்க? 3 கண்ணு, 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 8 கால் உள்ள மிருகம் என்னான்னு. யார் கேட்குறான்? கிராமத்தான் கேட்குறான். 3 கண்ணு, 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 3 4 5 6 7 8ங்கிறான். 8 கால் உள்ள மிருகம் என்னான்னு கேட்டு இப்போ படித்தவர் யோசனை பண்ணுறார். மச்ச புராணத்தில் இருக்காராம், அனுமன் புராணத்தில் இருக்கிறானா, அதில் வருதா இதில் வருதா, அதான் இருக்குமோ இதை இல்லையா, அது கூட 5 கையெல்லாம் கிடையாது, அப்படி இப்படி என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு தெரியல. பதில் தெரியலன்னு ஒன்று, இந்த 10 ரூபா எனக்கு பதில் தெரியல. கிராமத்தான் வாங்கி மடியில் வச்சு கட்டிட்டான். இப்போ அவன் பட்டணத்தான் கேட்டான், நீ சொல்லு அதுக்கு என்ன பதில்னா. கிராமத்தான் என்ன பண்ணான், ஒரு 5 ரூபாயை எடுத்து கொடுத்து எனக்கும் தெரியாது. இந்த பட்டணத்தான் படித்தவன் இருக்கானே, இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இப்படி ஏமாற்றி அவன்கிட்ட 5 ரூபாயா வாங்கலாம், நம்ம படித்த நம்ம அப்படின்னு நினச்சிருந்தான். இதை பார்த்தான், அடே இப்போ ஊருக்கு போகிறதுக்குள்ளே நம்மகிட்ட இருக்கிற பணம்லாம் இவன் பிடிக்கிடுவான் போல இருக்குது. அதான் சொல்கிறான், படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு பெரிதும் கை கொடுக்கக்கூடிய. அவர் படிப்பு அறிவு உள்ளவர், படிச்சிருக்கிறார், ஆனா இவன் அனுபவ அறிவு உள்ளவன். இப்படி ஒருத்தன் நம்மள கொக்கி போடுறான், இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அல்லது அவனை எப்படி மாட்ட விடுறது அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த மாதிரி செஞ்சா இவன் சரியா வருவான்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒழுங்கா பேசிட்டு போனாங்கன்னு வைங்க. எதுக்கு சொல்றேன், படிக்கிறோமா படிக்கலையா, கல்வி அறிவு இருக்கா கேள்வி அறிவு இருக்கா, அது இருக்கா, நல்ல மனசு இருக்கா, நல்ல மனசு இருக்கா, வாழ்வான். நல்ல மனசு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மனம் லேசாகிறதுக்கு ஒரே வழி சிரிக்கிறது தான்.
இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போது திருவள்ளுவர் அதை நினைச்சு பார்த்து சொல்றார். இன்னும் சொன்னாரு, சிரிக்க தெரியாதவனுக்கு பகலும் ராத்திரி தாண்டான்ட்டார். பகலும் பார்ப்பட்டன்று இருள். பகல்லே அவனுக்கு இருட்டா போட்டுட்டா விவரம் தெரியாது. நல்லா சிரிக்க கத்துக்கோ. எங்க அப்பா 4 வருஷம் படிச்சேன் பாரு. 4வது படிச்சிக்கலான்னா 4 வருஷம் படிச்சேன்டா அப்படின்னா, சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார்கிட்ட 4 வருஷம் படிச்சிருக்கார். அவர் ஒரு பெரிய வியாபாரம்லாம் பண்ணார், எல்லாம் செஞ்சார். ரைட். நாங்களாம் என்ன நினைக்கிறது, நம்ம அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம், எம்ஏ படிச்சிருக்கிறோம், பிஎட் படிச்சிருக்கிறோம், அப்பாவை சுலபமாக ஏமாத்திடலாம். ராத்திரி 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போயிட்டு வர, தலைவாணியை திண்ணையில் அப்படி நீட்டமாக போட்டு அது மேலே போர்வையை போத்திட்டு நான் படுத்திருக்கிற மாதிரி காட்டிட்டு போடுவேன் சினிமாவுக்கு. எங்கள் அப்பா ஒரு நாள் இதை பார்த்துருக்கார், ஏதோ கேள்வி கேட்டிருக்கார். ஏண்டா நாளைக்கு இங்கே போகணுமே அங்கே போகணுமே என்னமோ சொல்லியிருக்கிறாரு, தலைவாணி பேசுமா? அது ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் துணியை எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு, தலைவாணி கிடக்கு. பயா எங்கேயோ போயிட்டான். மறுநாள் என்கிட்ட கேட்குறாரு, எங்கப்பா ராத்திரி பார்த்தேன் காணும். இப்போ இதுக்கு என்னங்க சொல்கிறது? உனக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போனேன்னு சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், எங்கள் கடையில் ஒரு டைலர் இருக்கார், அவர் வீடு அந்தாண்ட இருக்கு. ராத்திரியில் கொஞ்சம் நேரம் போனால் அவரோட பேசிகிட்டு இருப்பேன். இது ஒரு பழக்கம். சொன்னேன், கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட, அவர் பேர் கோவிந்தசாமி பிள்ளைன்னு டைலர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன். இதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், ஓஹோ கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தியா, அப்போ சரி. இப்போ நம்ம என்னங்க முடிவு பண்ணுறோம்? அப்பாவை ஏமாத்தியாச்சு, கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேங்கிறத நம்பிட்டார். மறுநாள் மத்தியான நேரம் நான் அந்த ஒரு கவுண்டரில் நிற்கிறேன் கடையில். அவருடைய கூட்டாளி ஒருத்தர், அவருக்கு கோபால் செட்டியார்னு அங்கே வந்து உட்காந்து எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறாரு, யோ கோபால் செட்டியார, இந்த பயலுவோ நம்மளை பேப்பயலுவோன்னு நினச்சிட்டு இருக்கானு ஐயா, நம்மலாம் இழிச்ச வாயன்னு இந்த பயலுவோ கணக்கு போட்டிருக்கான், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அவர் என்னான்னு கேட்குறார். இந்த பய சினிமாவுக்கு போட்டான் ராத்திரி, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்குறேன், கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்கிறான். கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட 12 மணி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் அவர் பேசியிருந்துருக்கார். அப்புறம் இப்போ திரும்ப வரும்போது தான் என்ன பார்த்துருக்காரு. இல்லை, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேங்கிறாரு. ஏண்டா நான் தான் அவர்கிட்ட பேசி கேட்கலாமா இல்லையா? கேட்கல. தான் ஏமாந்தது மாதிரி அவர் நடிக்கிறார். நான் ஏமாத்தினதா நினைச்சு ஒரு வெற்றி பெருமிதத்தோடு இருக்கிறேன். போடா, உன்னை ஏமாந்தது தெரியாமலே நான் ஏமாத்திட்டேன்டாங்கிறாரு எங்க அப்பா. யாரு பெரிய ஆளு? ஆகையினால பெரியவர்கள், அனுபவ அறிவு உடையவர்கள் தங்களுடைய ஆற்றலால், அறிவால் நம்மை ரொம்ப கவனமா கையாளுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த மாதிரி நேரங்களில் நல்ல துன்பங்கள் வருகிற போது சிரிக்க தெரிந்திருக்கிறது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களில் எல்லாவற்றிலுமே நான் சிரித்து சமாளித்திருக்கிறேன். அப்படி சிரித்ததால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கே தவிர ஒரு குறையும் வரவே இல்லை. எந்த குறையும் வர, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புனிதா ஏகாம்பரம்னு ஒரு அம்மா பேசுறவங்க, அந்த அம்மா பேசுறாங்க, ரொம்ப கடுமையா பேசுறாங்க. ஒரு குடும்பம் கணவனால் சிறப்பு அடையுதா மனைவியால் சிறப்பு அடையுதா அப்படிங்கிறது விவாதம். நான் கணவனால் சிறப்பு அடையுதுன்னு பேசுறதுக்காக போயிருக்கேன். மனைவியால் தான் ஒரு குடும்பம் சிறப்படையும்னு அந்த அம்மா பேசுறாங்க. இதுக்கு நடுவர் சுகி சிவம். அந்த அம்மா பேசுற போது என்ன பண்ணாங்க? கடுமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியன்னு ஓடினாங்க. ஆம்பளைங்கெல்லாம். சுகி சிவம் சொன்னாரு, நானும் ஆம்பளை தான் அம்மான்னாரு. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன்னுட்டு அந்த அம்மா.
அவருக்கு வருத்தமா போச்சு. என்ன பார்த்தாரு, ஏன்னா அந்த அம்மா கடுமையா பேசுறாங்க, நீங்க பாட்டுக்கு சும்மா உட்காந்துருக்கீங்க, எழுந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டாமான்னார். நானே அந்த அம்மா சொல்றது சரிதானேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது கரெக்டாக தானே சொல்லுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆச்சு, அந்த அம்மா உதாரணம் சொல்லுது, எதனால நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமோ, நடுத்தர வயசுல ஒரு 40 வயசுல கணவன் இறந்தா மனைவி என்ன செய்வா, மனைவி இறந்தா கணவன் என்ன செய்வான்னு சொல்ல. கணவன் இறந்து போனா மனைவி தவ வாழ்க்கையை மேற்கொள்வாள். குழந்தைகளை ஆளாக்கணுமே, சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் போயிட்டாரே, இன்னும் நம்ம தானே சம்பாதிக்கணும்னு சொல்லி வாழ்க்கையே ஒரு தவமாக ஆக்கி கொள்வாள். அதே சமயத்தில் மனைவி இறந்து போனா கணவன் என்ன பண்ணுவான், உடனே வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான். நான் சொன்னது சரியா தப்பா? இப்போ சுஜய் என்ன பண்ணிட்டாரு, என்ன கிளப்பி விட்டு பதில் சொல்லுகிறார். இப்போ அந்த அம்மா சொல்றதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமோ? அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் அந்த அம்மாவும் சொல்லுது. ஆனால் நான் பதில் சொல்லணுமா இல்லையா? நான் எழுச்சி என்ன பண்ணேன், இதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னுட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீதிபதியாக இருக்கிற சுஜய் சிவத்துக்கிட்ட கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்குறதுக்கு மட்டும் சொல்லுங்க, ஜவஹர்லால் நேரு இறந்து போனது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்போ இறந்தார்? அதெல்லாம் எனக்கு நினைப்பு இல்லை. நினைப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம சொல்கிறது தப்புன்னு சொல்லுவார்ல, நம்ம இப்போ எதை வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டார். சில பேர் கேட்பான், அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களாம்மா, போயிருக்கேன்ட்டா ஜாக்கிரதையாக பேசுவான், போகலைன்னா அவன் பாட்டுக்கு விடுவான், நம்ம தான் போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு விடலாம். அதை மாதிரி நான் சொன்னேன், இறந்து போனது எப்போன்னு தெரியுமான்னு. தெரியாதுன்னார். நான் உடனே சொல்லிட்டேன், 1964 வருஷம் மே மாதம் தெரியாது முடிவாயிட்டு ஒரு தேதியை சொல்லு. அப்படி 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்து போனார். அவருக்கு தான் தெரியலையே, இருக்கும்ட்டார். நான் சொல்றது கரெக்டு தான். அதில் சொன்னதுலேயே எது கரெக்டுனா, மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தாருங்கிறது கரெக்டு தான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. 2:30 மணிக்கு இறந்தார் இல்லை சார், எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு இல்லை? ஜவஹர்லால் நேருனா உலகத்துக்கே தெரியும் இல்லையா? அவ்வளவு பெரியவர் இறந்து போயிருக்கிறார். ஆனா ஜனாதிபதி என்ன பண்ணார் தெரியுமோ, உடனே குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து அந்த பாடிக்கு பக்கத்திலேயே நிறுத்தி பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்கிறார் பிரதம மந்திரியா. எவ்வளவு நேரத்தில்? 1 மணி நேரத்தில். ஏன் சார் ஒரு 10 நாள் கழிச்சு செய்யப்படாதா? உடனே ஏன் அப்படி செய்யணும்னு. அதுக்கு சுஜய் சொன்னாரு, உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியல அதனால பேசுறீங்க. அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால அவர் உடனே கொண்டு வந்து பதவி பிரமாணம் பண்றார். அவர் தலைமையில தான் பிரேத ஊர்வலமே போகணும். சரி சார், இப்ப நான் உங்களை கேட்கறது, ஒரு நாடுன்னா பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு மனைவி இல்லாமல் இருக்கலாமா சார்? அதுக்காக தான் சார் இறந்தா உடனே நம்ம பிரதமரை நியமிக்கிறது மாதிரி நாம் உடனே ஒருத்தரை கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணுறோன்னு. அதுக்கு அவர் கேட்டார், உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னாரு. ஒரு இடைக்கால பிரதமர் ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது. இப்போ நான் உங்களை கேட்கறது, நான் சொன்னது பதிலா? அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்லை. ஆனால் அந்த அம்மாவும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு அந்த விஷயம் அதோட மறந்து போச்சு. இதுக்கெல்லாம் நகைச்சுவை உதவும். ஒரு நகைச்சுவையாக சொல்லிட்டோம்னா அந்த விஷயமே மறந்து போயிடும்.
அவங்க கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. கொஞ்சம் கடுமையா சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாமே தவிர நியாயம் இருக்கு இல்லையா? அத மாதிரி அப்ப இந்த மாதிரி பேசுற பொழுது சில நேரங்கள்ல நமக்கு அது பெரிய உதவியா இருக்கும். அந்த நகைச்சுவை என்பது அவ்வளவு உதவியா இருக்கும். ஒரு தடவை நான் சொன்னேன், எங்க அப்பாவுக்கு 82 வயசு ஆச்சுன்னு. அப்ப அவர் கேட்டாரு, இருக்கிறாரான்னு கேட்டார். நான் என்ன பண்ணேன், அவரை முறைச்சு பார்த்தேன். முறைச்சேன். அவர் சொன்னாரு, ஏன் என்ன பார்க்குறீங்க, இருக்கிறாரேன்னு வருத்தமா இருக்கான்னார். நான் சொன்னேன், அதுக்கு வருத்தப்படலன்னா எங்க அப்பா இருக்காரான்னு தானே கேட்டீங்க நீங்க. ஆமா, அவங்க அப்பாவே இருக்காருன்னு. அப்ப அவர் சொன்னாரு, இப்போ உங்க வீட்டுல யாருமே செத்தது இல்லையான்னாரு. நான் சொன்னேன், யாருமே எங்க வீட்டில் செத்தது கிடையாது சார், எங்க வீட்டில் யாருமே செத்தது இல்லை. என்ன சொல்றீங்க, யாரும் செத்தது இல்லை சார். ஒரு வீடு ஒருத்தருமே சாகாமலா இருப்பா. தாத்தா செத்து இருப்பாரு, இல்லை தாத்தாவோட தாத்தா யாரோ ஒருத்தர் செத்து தானே போயிருப்பாங்க. உங்க வீட்டில் யாருமே சாகலைங்கிறீங்க. சார் நான் உண்மையே சொல்றேன், எங்க வீட்டில் யாரும் செத்தது இல்லை. அப்படியா? இது புத்தருக்கு தெரிஞ்சிருந்தா அங்கேயே வந்து கடவு வாங்க சொல்லியிருக்கலாமே. அவருக்கு தெரியல, நம்ம என்ன பண்றது. இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் என்ன பண்ணேன், இப்படி சொன்னதை மறந்துட்டு எங்க வீட்டில் ஒரு கிழவி 104 வயசுல செத்து போச்சுன்னு பிடிச்சிட்டார். அவரு என்ன பிடிச்சிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் சொன்னீங்க எங்க வீட்டில் யாருமே சாகலேன்னு. இப்ப 105 வயசுல ஒரு கிழவி செத்து போச்சுங்கிறீங்களே, இது உண்மையா அது உண்மையா? இப்ப போய் தானே சொல்றீங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. முதல்ல சொன்னதும் உண்மைதான், இப்ப சொல்றதும் உண்மைதான். அது எப்படி? எங்க வீட்டில் யாரும் சாகலன்னு சொன்னீங்கல்ல, சொன்னேன். இப்ப கிளம்பி செத்து போச்சுங்கிறீங்கல்ல, சொல்றேன். அப்ப எதையா உண்மை? ரெண்டும் உண்மைதான். அது எப்படி ரெண்டும் உண்மை? நான் என்னங்க சொன்னேன், எங்க வீட்டில் யாரும் செத்தது இல்லைன்னு. நாங்க யாரையும் வீட்டில் சாக விட மாட்டோம். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம், அங்கதான் சாவாங்க. இந்த கிழவியையும் கொண்டு போகலான்னு தாங்க பார்த்தோம், அதுக்குள்ள அது செத்து போயிட்டு. இத எதுக்கு சொல்றேன்? சமாளிக்கிறது. முதல்ல மறந்துட்டு சொல்லிட்டேன், இப்ப மறந்துட்டு சொல்றேன். அவரோ அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்கிறாரு, நாம என்ன பண்றோம்? அதனால வாழ்க்கையில ஏன் சார் சில பேர் சொல்றான், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன், உங்க புண்ணியத்தில் இருக்கேன்னு சில பேர் சொல்றான். இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தடவை நடந்தது ஞாபகம் வருது. நான் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு இந்த கோயிலில் ஒரு வேலைக்காக போயிருந்தேன். அங்கே நான் ஒரு 10 நாள் தங்க முடியாது ஆயிடுச்சு. தினம் மத்தியானம் 12 மணிக்கு மணி அடிப்பாங்க கோயிலில். அந்த கிராமத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது, சாப்பிட முடியாது. ஒரு வீட்டில் காலையிலையும் ராத்திரிக்கும் சாப்பிட்டேனே தவிர மத்தியான சாப்பாடு அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய உணவு தான் சாப்பிட்டு. ஒரு 4 நாளாக மத்தியானம் மணி அடிக்கவே இல்லை, மணி அடிக்கலை. நான் என்னடா இதுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக போனாக்கா அதுக்குள்ளே குருக்கள் போயிடுவார். சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடக்க முடியாது ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் பார்த்துட்டேன் அந்த குருக்கள் ஐயாவை. அவர்கிட்ட கேட்டேன், என்னையா ஒரு 4 நாளாக மணியே அடிக்கலை? அதுக்கு அந்த குருக்கள் சொன்னார், மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னு. என்ன 4 காரணம்? ஒன்று, அந்த மணி மேலேருந்து கட்டி தொங்குற ஒரு கொக்கி இருக்குல்லங்க இரும்புல, அது உடஞ்சி போச்சு. சரி. 2வது, அதை இழுத்து அடிக்கிற கயிறு இருக்கு பாருங்க, அது நஞ்சு போச்சு. சரி. 3வது காரணம், அதை அடிக்கிற பையனுக்கு நேத்தியிலேருந்து கடுமையான காய்ச்சல். சரி. 4வது காரணம், மணி காணா போய் 3 நாள் ஆச்சுன்னா.
ஏண்டா காணா போன மணி அடிக்கிற பையனுக்கு நேத்தியிலேருந்து ஜுரம் அடிச்சா என்ன, அடிக்காட்டி என்ன? காணா போன மணியில கயிறு இருந்தா என்ன, அறுந்து போனா என்ன? ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டியதுதானே. மணியை எவனோ திருடிட்டு போட்டாயா, அதானே விஷயம். அதை சொல்லாம 4 காரணம் இருக்கு. கயிறு தேவையில்லாதது. நாம கூட நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா எல்லாத்தையும் மகிழ்ச்சியா எடுத்துக்க தெரியாதது தான் நம்முடைய துன்பங்களுக்கு காரணம். ஒரே காரணம் அதுதான். அதை தவிர பாக்கி சொல்றது பூராவும் நாம சேர்த்துக்கிறது தான். இது தெரிஞ்சா பாக்கி எல்லா காரணமும் சின்ன காரணமா போயிடும். இப்போ ஒரு கதைன்னா அதுக்கு ஒரு கதாநாயகன் இருப்பார். இப்போ நம்ம சினிமாவிலெல்லாம் பார்க்குறோம், ஒரு கதாநாயகன் இருக்கார். அவர் தோக்க மாட்டார், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். அவரை விட பலமான ஆள் வந்தாலும் அவங்களையும் அவர் நமக்கே தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் யார்? இப்போ ராமாயணத்தில் ராமன் தான். ஆனால் பாருங்க, அதான் அந்த இலக்கியத்துக்கும் ஏனைய கலை அம்சங்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. இதில் என்ன பண்ணுறாரு, யார் வில்லனோ அவனையும் பாராட்டுவார். ராமன் தான் தலைவன், யார் எதிரி? ராவணன் எதிரி இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும் கதையில்? ராவணன்னு கெட்டவன் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதானே, அப்படி தானே போகணும். ஆனால் ராமாயணத்தில் அப்படி இல்லைங்களே. ராவணங்கிட்ட இருந்த நல்ல குணங்களை எல்லாம் எடுத்து பாராட்டுறார். ராவணனுக்கு ஒரு பேர், புறங்கொடா போர் வீரன். அவன் வாழ்க்கையில் புறம் கொடுத்தது இல்லையா, புறமுதுகிட்டு ஓடினது இல்லையா அப்படின்னு யாரை சொல்றாரு? எதிரியை சொல்றாரு. அப்படிலாம் சொன்னாக்கா அது தலைவனா இருக்கிறானே ராமன், அவனுக்கு இழுக்கு வந்துடாதா அப்படின்னா? அதுதான் கவி சக்கரவர்த்தி. அதனால தான் அவர் கவி சக்கரவர்த்தி. அது என்ன செய்யறார், அவனை பாராட்டிக்கிட்டே போறாரு. அவனுக்கு 10 தலை. இமயமலையே அப்படியே எடுத்தான். நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தன்னா, சங்கீதத்தில் மகா கெட்டிக்காரன், எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். 3 கோடி வாழ்நாளை உடையவன், முயன்றுடைய பெருந்தவத்தை உடையவன், அது இது எல்லாம் சொன்னார். என்னங்க எதிரியை போய் இவ்வளவு பாராட்டலாமா? பாராட்டி கடைசியில் என்ன பண்றார், அவ்வளவு பெரிய ஆளை ராமன் ஒரு அம்பினால் வீழ்த்தினான் அப்படின்னு சொன்னா அந்த பெருமையெல்லாம் இப்ப யாருக்கு வந்து சேர்ந்துடுச்சு? ராமனுக்கு வந்து சேர்ந்துடுச்சு. இதான் அருமையான உத்தி. அந்த உத்தி என்பது இதுதான். அவனை தூக்கி 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 கொண்டுட்டு போனா அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு தூக்குறமோ அவ்வளவு இவனுக்கு தானே வந்து சேரும். அவ்வளவு பெரிய ஆளை இவன் வீழ்த்தினான். அவன் அதே மாதிரி ராவணனை பற்றி சொல்லும்பொழுது சரி, வாலி, வாலி யாரு? ராமனால் கொல்லப்பட்டவன். அதானே, அவனே எவ்வளவு பாராட்டியிருக்கிறார். அவன் எவ்வளவு பெரிய ஆளு. அவன் வாலி என்ன சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய ஆள் அவன். தசரதன் சொல்றார், தசரதன் எவ்வளவு பெரிய ஆள். எல்லாரையும் பாராட்டி பாராட்டி பாராட்டி. அதான் திருவள்ளுவர் சொன்னாருங்க, ஒரு மனுஷனை பற்றி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடு, அவங்ககிட்ட இருக்கிற வேண்டத்தகாத குணங்களை எல்லாம் ஒரு லிஸ்ட் எடு. குணம் நாடி குற்றமும் நாடி. குணத்தை பாரு, குற்றங்களையும் பாரு. இதுல எது அதிகமா இருக்கோ அவன் அது மாதிரி உள்ளவன் வச்சுக்கோ. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கோ. எல்லாம் சரி, எல்லாம் உயர்ந்த குணங்கள், பெருமைக்குரிய குணங்கள்லாம் எல்லா பாத்திரங்கள்லையும் ஒன்று ஒன்று விரவி கிடக்கு, ஒன்லையும் இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மைங்கிறதுக்கு என்ன, இவங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற விஷயத்தை இப்போ நம்ம அது பேசக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாம் என்னென்ன பேச போகிறீங்களோ அதை உங்கள்கிட்டயே விட்டுடணும். அதான் நடுவருக்கு அழகு.
சில நடுவர் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாத்தையும் எடுத்து இவங்க பேசிடுவாங்க. அப்புறம் அவங்க என்னத்தை பேசுறது? ஒரு பெரிய நடுவர் ஒருத்தர், ஒரு பெரியவர், அவரு நடுவராக இருக்கிறார். எதிர்த்து வழக்காடுறவர் செல்வக்கணவி காலமாயிட்டார். அவர் வழக்கு தொடுக்கிறார், நான் மறுக்கிறேன். அவர் வழக்கு தொடுத்துட்டு உட்காந்துட்டார். என்னென்னது குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாருங்க. அந்த நடுவர் என்ன பண்ணார், அது பூராவுக்கு பதில் சொல்லிட்டார். சொல்லிட்டு இனிமே நீங்க பேசுங்க என்ன. நான் எழுந்திரிச்சு என்ன பண்ணேன் தெரியுமா, நீங்க 2 பேரும் வழக்காடுங்க, தீர்ப்பை நான் கடைசியில் சொல்றேன். என்ன யாருனார், பின்ன என்ன, என் வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வேலையை நான் செய்யறேன். நான் மறுக்க வேண்டியவன் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்களே மறுத்தீங்கன்னா மறுக்கிற வேலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அப்ப நீதிபதி வேலையை நான் எடுத்துக்கிறேன். அதானுங்களா நியாயம் அப்படின்னு. இல்லை நம்ம நான் ஒன்றும் பேசலை, நீ பேசுன. எதுக்கு சொல்றேன், அது மாதிரி போனா கஷ்டம் இல்லையா? பேசுறவங்க அவங்கவுங்க என்னென்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அதை தான் அவங்கவுங்க பேசினா, இந்த கட்சிக்காரர் அந்த கட்சியை பற்றி பேசக்கூடாது, அந்த கட்சியை பற்றி தாக்கி பேசலாம், நீங்கள் அதை ஆதரித்து பேசிட்டு கூடாது. அப்போ எந்த கட்சியில் இருக்கீங்கன்னு தெரியாது. இப்போ அது தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ அவனும் எதில் இருக்கான், நேற்று இதில் இருந்தான், இன்னைக்கு இதில் இருக்கான். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. நம்ம இந்த காலத்தில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், குகன் ராமனை பார்க்க வர்றான்ல, வரும்போது என்னங்க எடுத்துட்டு வந்தான், மீன் எடுத்துட்டு வந்தான், தேனையும் மீனையும் எடுத்துட்டு வந்தான். இப்போ மீன் இவருக்கு பிடிக்காது, இவர் அதை தொட மாட்டார், அதை பார்க்க மாட்டார், தெரியும் சரி. ஆனால் அது அவனுக்கு தெரியாது. அவன் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். எடுத்துக்கிட்டு வந்தவன் என்ன கேட்குறான், மீனும் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என் கொள் திருவுள்ளம். அமுதம் மாதிரி இந்த மீனை ஆக்கி நான் கொண்டு வந்திருக்கேங்கிறான். அவனுக்கு அமுதம். இப்போ ராமர் என்னங்க பண்ணணும், சட்டப்படி தவறு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவர் அதெல்லாம் சொல்லலை. அவர் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அற்புதமாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ கொண்டு வந்திருக்கிறது அமுதம் மாதிரின்னு நீ சொன்னப்பா, அமுதம் அல்ல, அது அமுதம் அல்ல, உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றேன். இது அமுதம் அல்லடா, அமுதத்தை விட உயர்ந்ததுட்டார். அதாவது அது அவருடைய உணவு பழக்கம். அதை போய் நாம குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னா என்ன வரும், எல்லாம் வரும், இப்போ வர்றதெல்லாம் வரும். நீ அதை திங்காத, நான் திங்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்றதை நான் சொல்லக்கூடாது. ராமருக்கு அது தெரியுது பாருங்க, ராமாயணத்தில் இருக்குங்க இது. நான் இப்போ ராமாயணம் தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, அதுல அவர் சொல்றார், ராமன் சொல்றார், உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்தவென்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. நீ கொண்டு வந்திருக்கிறது அமுதம் அல்ல, அமுதத்தை விட உயர்ந்ததுன்னு சொன்னார். இப்ப அவன் என்ன சொன்னான், அமுதம் மாதிரி கொண்டாந்துருக்கேன்னா, இவர் சொல்றார் அமுதம் அல்லடா, அமுதத்தை விட உயர்ந்தது. எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தாருங்க, நான் ஹைஸ்கூலில் படிக்கிற காலத்தில் நல்ல வாத்தியார். அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், கேள்வி கேட்பாருங்களே, நாங்கள் என்ன பதிலாக சொல்லிவிடுவோம், சொல்ல மாட்டோம். சொல்லணும்னா அவர் கோவம் வந்துடும். கோவம் வந்தாக்கார அடி அடிக்கலாம், திட்டலாம். அந்த காலத்தில் அடிக்கலாம், இப்போலாம் அடிக்கலாம் முடியாது, அது வேற விஷயம். திட்டலாம், என்ன திட்டலாம், ஏன்டா படிக்கல கொள்ள, ஏதாவது திட்டலாம், அறிவு கெட்ட போயில அப்படின்னு சொன்னால் ஒன்றும் எங்களுக்கு கோபம் வராது. அவர் என்ன கேட்பாரு, என்ன தின்ன காலையில், இது எதுக்கு, என்ன தின்ன. நான் நாகூரில் பிறந்தவங்க, நாகூரில் தான் படித்தேன். அங்கே எல்லாருமே அநேகமாக சாப்பிட்ற ஆள் தான். என்பின்னா எல்லாரும், நானும் சாப்பிடுவேன். எல்லாம் என்னடா தின்ன,
அது தின்ன ஆட்டுக்கறி தின்ன மீன் தின்ன ஏதோ சொல்லுவான். அந்த புத்தி தானே இருக்கும். இப்போ சாப்பிட்றவனுக்கு என்ன வரும்? கோவம் வந்துடும்ல. ஏன்னா நம்ம சாப்பிட்றத பற்றி இந்த ஆளு குறை சொல்கிறார் அப்படின்னா ஆத்திரம் வருமா இல்லையா? வாத்தியாராக இருந்தாலும் அவர் பேசுறது ஒரு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு எல்லா பிள்ளைகளுக்கும். நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், தினம் இதே வேலை தான். என்னடா கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா ஏன்டா படிக்கலன்னு கேட்கணும். என்ன தின்ன அந்த புத்தி தானே இருக்கும். ஏன்டா தண்ணியிலே விழுங்கலேண்டா போங்கடா அப்படி ஏதாவது திட்டுவார். நாங்கள் அதை காதில் வாங்குற இல்லை. போய் ஒரு நாள் ஒரு பையன் என்ன பண்ணாங்க, மத்தியானம் 3 மணி கேள்வி என்னமோ கேட்டார். அவன் பதில் சொல்லலை. உடனே இவருக்கு தான் இந்த நினைப்பு வந்துருமே, என்னடா தின்ன மத்தியானம்னார். அவன் ஆட்டுக்கறின்னா. உடனே அவர் என்ன கேட்டார், அந்த அவர் ஒரு வெறுப்பில் கேட்குறார், ஏண்டா ஆட்டையெல்லாம் திங்கிறீங்களேடா, அது வயிற்றுல எல்லாம் சாணி இருக்குமே, என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் ஒரு பதில் சொன்னான், சார் அதையெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சார், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் சாப்பிட்ற கத்திரிக்காய் செடியில் போட்டுருவோம்னா. அது நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதை சாப்பிட்ற கத்திரிக்காயை தான் நீ சாப்பிட்றேங்கிறான். இல்லை இப்போ இது எதனால் வந்தது யோசனை பண்ணி பாருங்கள். அவர் இந்த கேள்வி கேட்டதுனால தானே அவன் அந்த மாதிரி பதில் சொன்னான். இல்லைன்னா வாத்தியாரை எழுத்து இப்படி பையன் பேச மாட்டான். இதை எதுக்காக நான் சொல்கிறேன், அவர் அப்படி பேசினதுனால அவன் அப்படி பேசிட்டான். ராமன் இப்படி பேசினதுனால நீ கொண்டு வந்தது அமுதம் அல்ல, அமுதத்தை விட உயர்ந்ததுன்னு சொன்னதுனால என்னையா ஆச்சு? அது சரி, அவன் அமுதம்னு சொன்னது சரிங்க, ஏதோ நம்ம சொல்கிற மாதிரி சொன்னான். நம்ம என்ன சொல்லுவோம், மாம்பழம் வாங்க போகிறோம்ல, கேளுங்க கடைக்காரர்கிட்ட, மாம்பழம் எப்படிங்க இருக்கும்னா, தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் யாம்மா. தேவாமிர்தத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா? தேவாமிர்தம் கசக்குமா யாருக்காவது தெரியுமா? அது தேவலோகத்தில் உள்ளதுங்கிறான். அவனுங்களே சாப்பிட்டானா இல்லையா தெரியல. நமக்கிட்ட தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்கிறான். நான் என்ன கேட்கணும், ஏங்க தேவாமிர்தத்தை உனக்கு தெரியுமா, நீ தின்னுருக்கியா, அது மாதிரி இருக்கும்னு சொல்றியேன்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமோ? அப்பனா ஒரு இடைஞ்சம் கொடுமா, என்னமோ இவனுக்கு தெரிஞ்சது மாதிரி. அவன் தெரிஞ்சது மாதிரி நம்மளை ஏமாத்துறான், நம்ம அதை விட தெரிஞ்சது மாதிரி அவனை ஏமாத்துறோம். அப்படியா அப்படின்னா இவனுக்கு தெரியுமா தேவாமிர்தம் எப்படி? இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் இவனை ஏமாத்துறான், இவன் அவனை ஏமாத்துறான், 2 பேரும். அப்போ தேவாமிர்தம் எங்கே உள்ளது? தேவலோகத்தில் உள்ளது. அதை எப்படி கடைஞ்சி எடுத்தான்? இப்போ நாம் எல்லாரும் என்னத்தினால சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற பழக்கத்தில் சொல்கிறோம். அன்னப்பறவை மாதிரி அன்னம் மாதிரி நடக்கிறான்னு சொல்லுவான். அன்னத்தை எவங்கண்ணா? அன்னப்பறவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதே இல்லைங்கிறான். அப்புறம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது, அண்ணன் நடை நடந்தாள். ஏண்டா எங்கடா அண்ணன் நடந்து நீ பார்த்துருக்குற? பார்க்கவே இல்லையே. சும்மா விடுங்கய்யா, எல்லாரும் விட்டா நம்மளும் விடுவோம். இதான் பழக்கம். கவி மரபுன்னு ஒன்று இருக்குது. இவங்க கவிஞர், இவங்களுக்கு தெரியும். கவி மரபில் இதெல்லாம் சொல்கிறது ஒரு பழக்கம். என்ன கண்ணுன்னா அது தாமரை மாதிரி இருந்துச்சு, உதடுன்னா கோவைப்பழம், இதெல்லாம் சொல்லணும்னு ஒரு விதி. ஆமாம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விதின்னா நம்ம தலை விதின்னு நினச்சிக்காதீங்க, சட்டம்ங்கிறதுக்காக சொன்னேன். அப்போ என்ன பண்ணுறான், அமுதம்னு சொல்லிட்டான். எல்லாரும் சொல்கிற மாதிரி குகன் சொன்னான். அவனுக்கு தெரியாது அமுதம் எப்படி இருக்கும்னு, குகனுக்கு தெரியாது. எப்படி சொன்னான்? சும்மா சொன்னான். ஆனால் ராமனுக்கு அந்த அமுதத்தை பற்றின விஷயம் பூரா தெரியும். ஏன் தெரியுமா? ராமன் யாரு? திருமால் தான் அந்த காலத்தில் அமுதத்தை கடைஞ்சி எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா அவங்க போய் கடையை போயிட்டானுவோ. அதாவது மேருமலையை மத்தா வச்சு வாசுகியை அப்படியே மத்த கயிறா கட்டி இழுக்கிறானுவோ. இழுக்க முடியல, பாம்பு வேறல்ல கடிக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளாக இருந்தால் தேவையில்லைன்னுட்டு அசுரர்களை போய் கூப்பிட்டான். அசுரர்கள் வந்தான், நீங்கள் நம்மளும் கடைவோம், நீங்கள் தலை பக்கம் பிடிங்க, அதான் கடிக்குது.
அதுக்காக சொல்கிறேன், தலைப்பக்கம் பிடிச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்களால முடியாமல் தான் அவன்கிட்ட கொடுக்குறேன். நாங்கள் வால் பக்கம் பிடிச்சிக்கிறோம், வாளுக்கும் பரவாயில்ல நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எது கிடைக்குதோ அதில் ஆளுக்கு பாதி. இதானங்க சட்டம், இதான் ஒப்பந்தம் இல்லையா? கிடைச்சதில்லை என்ன பண்ணணும்? கடைஞ்சான், 2 பேருமா கடைஞ்சான், அமுதம் கிடைச்சிருச்சு. இப்போ என்னங்க பண்ணணும்? ஆளுக்கு பாதி எடுத்துக்கணுமா இல்லையா? என்ன பண்ணான் தேவர்கள்லாம்? இவனுவோ அமுதம் சாப்பிடாமலே இந்த அநியாயம் பண்ணுறானுவோ, அமுதத்தை வேற கொடுத்துட்டா என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு விட்டு கொடுக்காம ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தான். அதுக்கு யாரா தேவலைன்னு பார்த்தான். திருமால்கிட்ட போனான். அவர் என்ன பண்ணார்? ஒரு மோகினி அவதாரம் எடுத்தார். எதை எடுத்தா இவனோட ஏமாத்தலான்னு தெரிஞ்சுக்கிட்டார். மோகினி அவதாரம் எடுத்து அழகான பெண்ணாக மாறிட்டார். வந்தவுடனே இந்த அசுரர்கள்லாம் அமுதத்தை மறந்துட்டானுவோ, அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தானுவோ. அவர் என்ன பண்ணார்? எல்லாம் வரிசையில் உட்கார், அசுரர்கள்லாம் அப்படி உட்கார், தேவர்கள்லாம் இப்படி உட்காருன்னு சொல்லிவிட்டு தேவர்களுக்காக கொடுத்தார். அசுரர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அவளையே பார்த்துக்கிட்டு வரும், நமக்கு உள்ளது நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் இவனுக்கு கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டார். ஆஹா நீங்கள் இருக்கிறத மறந்துட்டேனே கொடுத்துட்டேனேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டார். இப்போ இது யாருக்கு தெரியும்? ராமனுக்கு அமுதம்னா அதுக்குள்ளற என்ன கதை இருக்குன்னு தெரியும். ஏமாத்தி வஞ்சித்து கொண்டு வரப்பட்டது தான் அமுதம். அதுதான் சொல்றாரு அவரு, அமுதம்னு சொல்லாதடா, அமுதத்துக்குள்ளே வஞ்சகம் கலந்திருக்கிறது. ஆனால் நீ கொண்டு வந்திருக்கிற மீனில் வெறும் அன்பு மட்டும் இருக்கிறது. ஆகவே இந்த மீன் அந்த அமுதத்தை விட உயர்ந்தது. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை என்ன அழகா கவி சக்கரவர்த்தி எடுத்து நமக்கு விளக்குகிறார். அவங்களெல்லாம் படிக்கிற பொழுது நாம் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு வேண்டிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்கங்கிறோம். அண்ணன் தம்பி 4 பேரும் ஒற்றுமையாக இருந்தான். அதுக்கு பிறகு வேறு சிலரை, ஒரு அரக்கனை ஒருத்தனை, ஒரு குரக்கு இனத்தில் உள்ளவனை, ஒரு வேடனை, எல்லாரையும் தம்பிகளாக சேர்த்துக்கிறார். உலக சமுதாயத்தையே அப்படியே ஒன்றா சேர்த்துக்கக்கூடிய உயர்ந்த தன்மையை எல்லாம் கம்பராமாயணம் காட்டுகிறது. இதில் இவங்க இன்னைக்கு ஒரு தலைப்பு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால், பெரிதும் இரக்கத்துக்குரிய பாத்திரம். கவிச்சக்கரவர்த்தி படைப்பில் பெரிதும் இரக்கத்திற்குரிய பாத்திரம் தயரதனா, வாலியா, ராவணனா, இந்த 3 வச்சிருக்காங்க. தயரதனை நமக்கு தெரியும், ராமனுடைய அப்பா. அப்படிதான் அவரை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்கு. தயரதனோட பிள்ளை ராமன்கிறது போக ராமனோட அப்பா தான் தயரதன். அதான் அப்பம் பேர புள்ள வாங்கிட்டாங்கிறான்ல, அப்பம் பேர புள்ள வாங்கிட்டான், எடுத்துருவான். மவன் பேர அப்பம் எடுத்துட்டான்மா. சிவாஜி கணேசன் இருந்தாருங்க. சிவாஜி கணேசனோட அப்பா கந்த சின்னையா பிள்ளைன்னு பேர். அவர் வர்றாருன்னு வைங்க, எல்லாம் என்னன்னு சொல்லுவான்? இவர் தான் சிவாஜி கணேசனோட அப்பான்னு தான் சொல்லுவாங்க. யாராவது சின்னையா பிள்ளையோட மவன் தான் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்களோ? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவரை தான் தெரியும், அவரை தெரியாது. ராஜாஜி மவன் வர்றார், ராஜாஜியோட மவன் நரசிம்மன் வர்றார். அவர் என்ன சொல்லுவாங்க? ராஜாஜியோட மவன் வர்றாருன்னு சொல்லுவாங்க. இவன் அப்பன் பேரை எடுத்துட்டான், அவன் மவன் பேரை எடுத்துட்டான். அதை மாதிரி இப்போ ராமர் வந்ததுக்கு பிறகு தசரதனுக்கே ராமனால தான் பெருமை வருதே தவிர தனியாக வரலன்னு அவர் வாயாலே சொல்கிறார். தசரதன் வாயாலேயே என்ன ஒன்னால தாண்டா எனக்கு தேவலோகத்திலேயே சிறப்பு கிடைச்சதுன்னு சொல்லி சொல்கிறார். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தசரதன். அடுத்தவர் வாலி, சுக்ரீவனோட அண்ணன் வாலி, ராமனால் கொல்லப்பட்டவன். சரி, வதை, வாலி வதை படலம், வாலி மோட்சப்படலம் 2 இருக்கு. வாலி வதை, அவன் இரக்கத்துக்குரியவனா. எல்லாரும் இவரால் கஷ்டம், உயிரை விட்டவன். ஆனால் 3 பேருமே பாருங்க பொம்பளை விஷயத்தில் தான் போயிடலாம். தசரதன் கைகையால் போயிட்டான். வாலி சுக்ரீவன் பொண்டாட்டியை கொண்டாந்து வச்சுருந்தான், அதுதான் சொல்லி நீ எப்படி தம்பி பொண்டாட்டியை கொண்டாந்து வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டான். எங்கள் ஆள் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆராய்ச்சி பண்ணாருங்க, நல்ல ஆராய்ச்சி. அனுமார் எங்கே கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துட்டார், அனுமார் ஏன் பிரம்மச்சாரியாக இருந்தார் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அவர்கிட்ட.
அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்னமோ இருந்துட்டாரு, அவ்வளோதான். அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமோ? அவராக பார்த்தார், இவனுக்கு கேட்டவனுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்காக சுக்ரீவன் சொன்னான், என் பொண்டாட்டியை அண்ணன் தூக்கிட்டு போட்டான், நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு ராமர்கிட்ட சொன்னான். ராமர் சொன்னார், என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போட்டான், அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்னார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அனுமார். ஓஹோ, கல்யாணம் பண்ணா எவனா தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு, இது ஏன்டா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அப்புறம் இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கண்டுபிடிச்சி கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு வேணாண்டா போட, அது வேணாம் விட்டுடணும். விட்டுட்டாருன்னு அவன் சொல்கிறான். ஓ அப்படிங்களா, நல்ல வேலை இன்றைக்கி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அவன் போனான். ஏன்டா இப்படி போய் சொன்னேன்னு, ஏதோ சொல்லுவோமேன்னு சொன்னேன். அவன் வாலி, கடைசியில் ராவணன் என்ன ஆனா, இவன்லாம் இறந்து போனவங்க, ஒரு கஷ்டப்பட்டு இறந்தவங்க, ஆனால் ரொம்ப இரக்கத்துக்குரிய பாத்திரம். ராவணன் இறந்தவுடனே நமக்கு என்ன வரணும்? அப்பா தொலைஞ்சாண்டான்ல வரணும், வரல, இரக்கம் வருது. வாலி தொலைஞ்சானு தானே வரணும். அப்படி இல்லாம ஐயோ வாலி இறந்துட்டானே அப்படின்னு நினைக்க முடியாது இருக்கு. தசரதன் இறந்துட்டான், அவன் 3 மனைவி, அதோட 60,000 மனைவியர் வேற இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றான். எப்படி தான் வச்சு மெயின்டைன் பண்ணானு என்ன நமக்கு, ஏன்னா ஒரு மனைவியோட வாழ்கிற போதே சிரமமாக இருக்குது. இவன் 60,000 மனைவியர் அந்த புறத்தில் இருந்தாங்கங்கிறான், அதுக்கு மேலே ஒரு 3 இருந்ததுங்கிறான், பட்டத்துக்கு உரியவர்கள் 3 பேர் இருந்தாங்கங்கிறான். என்னடா இது? அப்போ எவ்வளோ பெரிய திறமை! நாட்டை ஆண்ட திறமையை விட நம்ம நினச்சி பார்த்தா வியப்பாக இருக்கிற